எல்லா முன்னணி நடிகர்களும் போலீஸாகவும் கைதியாகவும் நடித்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் ஏராளமான படங்களில் போலீஸாக நடித்திருக்கிறார். ஒரே ஒரு படத்தில் மட்டும் கைதியாய். கு.சா. கிருஷ்ணமூர்த்தி எழுதிய நாடகம் அந்தமான் கைதி. மிகவும் பிரபலமானது இந்த நாடகம். டி.கே.எஸ். சகோதரர்கள் நடத்தி வந்தார்கள் இந்த நாடகத்தை. இதே நாடகம் 1952ஆம் ஆண்டு திரைப்படமானது. மிகவும் பிரபலமானது இந்த நாடகம். முதலில் கே. சுப்பிரமணியம் இயக்கினார் இந்த படத்தை. சில பிரச்சனைகள் காரணமாக அவர் விலகிக்கொள்ள வி. கிருஷ்ணன் இயக்கினார். எம்ஜிஆருடன் திக்குறிச்சி சுகுமாரன் நாயர், கே. சாரங்கபாணி, எம்.ஆர். சுவாமிநாதன், எஸ்.டி. சுப்புலட்சுமி, பி.கே. சரஸ்வதி, எம்.எஸ். திரௌபதி, டி.என். சிவதானு, எம்.ஆர். சுவாமிநாதன், எம்.எஸ். கருப்பையா, கே.எஸ். பாலையா மற்றும் கே.எஸ். அங்கமுத்து இவர்கள் எல்லோரும் நடித்தார்கள். அந்தமான் சிறையில் இருந்து தப்பும் ஒரு ஆயுள் தண்டனை கைதி தமிழ்நாட்டுக்கு வந்து தன் குடும்பத்தை அழித்தவர்களை பழிவாங்குவதுதான் இந்த நாடகத்தின் கதை. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு அந்தமான் சிறையில் ஆயுள் கைதிகள் அடைக்கப்படுவதில்லை. அதனால் திரைப்படத்தில் கதை மாற்றப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது வடநாட்டில் பெரிய கலவரம் நடந்தது. இந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ் குடும்பம் தப்பி சென்னை வருகிறது. அந்த குடும்பத்தின் மகன்தான் எம்ஜிஆர். வந்த இடத்தில் எம்ஜிஆரின் மாமன் சாரங்கபாணி அவரின் தந்தையை கொண்டு சொத்துக்களை பிடுங்கி எம்ஜிஆரின் தங்கையை வில்லன் டி.எஸ். பாலையாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அதோடு ஒரு பொய்யான வழக்கில் எம்ஜிஆரை சிக்க வைத்து சிறையில் அடைக்கிறார். சிறையிலிருந்து விடுதலையாகும் எம்ஜிஆர் வில்லன்களை பழிவாங்கிவிட்டு மீண்டும் சிறைக்கு செல்வதுதான் இந்த படத்தின் கதை. திரைப்படம் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது நிதர்சனமான உண்மை இல்லையா?